ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசல். வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் வந்து நீங்கள் சாம்பாருக்கோ இல்லை எந்த குழம்புக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இது சாதம் வடித்து சாதத்துலேயுமே நம்ம இதை கலந்து சாப்பிட்லாம். அதுக்கு நான் கத்திரிக்காய் நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 2 நறுக்கி வச்சுருக்கேன். இது மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஜீரகம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டு வதக்கி எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். 2 தக்காளி, நான் இன்றைக்கி 1/2 kg கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 தக்காளி நான் பொடிசாக நறுக்கி போட்டு வச்சுருக்கிறேன். தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வதங்க விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காவெல்லாம் எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அந்த தக்காளியோடு சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதங்கி வரணும். இப்போ மூடி போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் நம்ம வேக விடணும் அந்த கத்திரிக்காவை. அந்த ஆவி தண்ணியிலையே நம்மளுக்கு அது கொஞ்சம் வெந்து கொடுக்கும். இப்போ 1 நிமிஷம் நம்ம வதக்கினதும் எடுத்து வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சு அப்படியே வேக விடணும். இதுக்கு தண்ணி தெளிக்கவோ கூடாது, தண்ணி ஊற்றவும் கூடாது. இது வந்து இந்த மூடி வச்சு வேக வைக்கிறது இல்லையா, அந்த தண்ணி விடும் இல்லையா, அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். இல்லைன்னா தண்ணி தெளித்தோம் அப்படின்னா ரொம்ப கசகசன்னு ஆகிடும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். எடுத்து காய் நசுக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கிற பதம் தெரிஞ்சிடும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டு பரட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த சூட்டுலேயே நீங்கள் வந்து தேங்காவை போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இல்லைனா வந்து நீங்கள் டே ஃபுல்லாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் போடுறதுனால பொரியல் வந்து கெட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த சூட்டு அந்த பாத்திரம் சூடு இருக்குது இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து போட்டு நல்லா தேங்காவை கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான்.